நேர்கள் அனைவருக்கும் பிரணவ் வணக்கங்கள். அதிமுக இப்போ ஒரு திறம்பட எதிர்க்கட்சியை செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணணும்? அவங்க 4 வருஷம் எதிர்க்கட்சியா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லாம 2வது விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவங்க ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவருக்கு பலன் கொடுக்குமா இல்லையா அப்படின்றத 2வது விஷயம் பார்த்துப்போம். முதல் விஷயம் என்னன்னா, அதிமுக இப்போ ஒரு திறம்பட எதிர்க்கட்சி செயல்பட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்? அதுதான் வந்து 4 வருஷம் எதிர்க்கட்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். 2வது இந்த மைண்ட் வாஷ் நானே கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அதிமுக பொறுத்தளவுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆர் அவங்க எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில் இருந்ததுல அவங்க வந்து போட்டி போட்ட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதுக்கு முன்னாடி அவர் அரசியல்வாதி திமுக இருந்த அரசியல்வாதி காங்கிரஸ்ல இருந்த அரசியல்வாதி. ஆனா அவர் போட்டி போட்ட மத சட்டமன்ற தேர்தலில் இருந்து கடைசி வரைக்குமே சிஎம் ஆயிட்டு தான் இருந்திருக்காரு, எதிர்கட்சி வரிசையில உட்கார்ல. ஆனா அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், இபிஎஸ் அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஃபார்மட் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, நான் அதை கவனிச்சது, நான் பழைய பேப்பர்ஸ் அந்த மாதிரி பார்க்க வந்து இப்போ பார்க்க வந்து என்னன்னா, அந்த முதல்ல 4 வருஷம் 6 மாசம்ன்றது ஒரு சைலண்ட் பீரியடா போயிட்டு இருக்கோம். என்னப்பா என்ன வந்து இப்ப நீங்க திமுக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த எதிர்க்கட்சி இந்தியால யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2வது காங்கிரஸ் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் திமுக சொல்லலாம். சிறந்த ஆளுங்கட்சியா சிறந்த அரசாங்கமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நீங்க உங்க உங்க இது கூட்டுறேன். உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, வரவேற்கப்படுகிறது. ஆனா ஒரு சிறந்த எதிர்க்கட்சியா இருப்பாங்க. அந்த அவங்க ஒரு எதிர்க்கட்சி ஆயிட்டாங்கன்னா அந்த ஸ்டார்டிங் டேல இருந்தே எண்டிங் டே வரைக்கும் போராட்டங்கள் அறிவிக்கிறதா இருக்கட்டும், போராட்டங்கள் பண்றதா இருக்கட்டும். அதனாலதான் திரு கலைஞர் அவங்க கருணாநிதி அவங்க எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் சிஎம் ஆனதப்போ அவரோட கட்சியை வந்து படைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனாங்க. அதனாலதான் அவரோட கட்சி வந்து தத்தளிச்சு வந்தது. ஒரு 13 வருஷம் எதிர்கட்சியா இருக்கப்ப அந்த வரிசையில இந்தியாவில நீங்க போய் பார்க்கலாம் எத்தனை கட்சிகள் வந்து அந்த மாதிரி 13 வருஷம் 15 வருஷம் எதிர்கட்சியா இருந்து சஸ்டைன் ஆகிருக்கு. நீங்க போய் பார்த்துக்கலாம். பிஜேபி சர்வே இருக்கும், காங்கிரஸ் சர்வே இருக்கும். ஏன்னா அது நேஷனல் பார்ட்டி ஒரு மாநிலத்துல செயல்படல அப்படின்னா அதோட மொத்த செயல்பாடு வந்து நலிவடைஞ்சு போயிடாது. அதை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த 4 வருஷம் 6 மாசம்ன்றது ஒரு சைலண்ட் பீரியடா இருப்பாங்க. இப்போ இந்த கடைசி சட்டமன்ற தேர்தல் 6 மாசம் வரதுக்கு முன்னாடி அவங்க சிறம்பட எதிர்கட்சியா என்ன இவங்க இப்ப சைலண்டா இருந்தாங்க, என்ன இப்ப நல்லா எழுந்து வராங்க அப்படின்ற மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப முந்தினத்தை பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு திரு இபிஎஸ் அவங்க ஒரு சம்பவம் பண்ணாங்க. கையில வந்து ஒரு பேட்ச் கட்டிட்டு போனாங்க, கருப்பு பேட்ச் கட்டிட்டு போனாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதை சபாநாயகர் அவங்க கேட்டு ஒரு கேள்வி பண்ணி அது தமிழ்நாடு முழுக்க ஒரு கடறதுக்கான விஷயங்களாச்சு. என்ன பிபி செக் பண்ண வந்தீங்களா, பிபி இருக்கும் நினைச்சிட்டேன் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் 2வது நாள் என்ன பார்க்க வந்து கிட்னி திருட்டை பத்தி ஒரு கண்டனங்கள் தெரிவிக்கிறதுக்கு நேத்துக்கு ஒரு பேட்ச் ஒன்று போட்டுட்டு வந்தாங்க. அதுவும் தமிழ்நாடு முழுக்க எல்லாம் பேசப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருட்டு அல்வா உருட்டு அல்வா அப்படின்னு சொல்லிட்டு திமுக உருட்டு அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அது கூட இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கு சோசியல் மீடியால. இதெல்லாம் வந்து விஜய் கட்சியாரவங்களும் விஜய் கட்சியில் இருக்கிறவங்களும் எல்லாருமே சேர்ந்து இது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திமுக வந்து எதிர்பார்க்காங்க எல்லா விஜய் கட்சியா இருக்கட்டும், பாஜக கட்சி பாஜக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும் எல்லாம் எதிர்பார்க்காங்க. சோ வந்து இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ திரு இபிஎஸ் அவங்க விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் இந்த விஜய் ஐடி விங்கா இருக்கட்டும் எல்லாரோட மத்தியிலுமே வந்து ஷேர் செய்யப்பட்ட ஒரு முகமா இருக்காங்க. சோ வந்து இப்போ அவரோட ஃபேஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் திரு விஜய் அவங்க ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதா நமக்கு தோணுது. என்ன அப்படின்னா சைலண்டா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரோ. அவரு இந்த 2வது மாநில மாநாடுல பேச வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. எம்ஜிஆர் அவங்க யூஎஸ்ல இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்து எம்ஜிஆர் அவங்க ஏதோ அநீதி நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் இங்க பிரச்சாரம் பண்ண மாதிரியும் இங்க வந்து அவங்கள ஒரு வந்து கெஞ்ச வச்சாரு. அவர் வந்து அவர் யூஎஸ்ல வந்து ஏதோ அநீதி நடக்குது, நீங்க என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கெஞ்சினார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசுறாரு. கெஞ்ச வச்சார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசினார். அவர் யூஎஸ்ல இருந்தாரு, அவருக்கு அந்த டயத்துல உடம்பு சரியில்லை. சோ அங்க யூஎஸ்ல இருந்தாரு. ஆனா ஒரு 3வது டைம் எலெக்ஷன் சந்திக்கிறப்பதான் அந்த மாதிரி விஷயங்கள் ஆச்சு. திரு விஜய் அவங்களுக்கு இன்னும் 1 லட்சம் கூட சந்திக்கல, கட்சி சார்பா 1 லட்சம் கூட சந்திக்கல. சோ வந்து அந்த டயத்துல இந்த உதாரணங்கள் தேவையில்லை. ஒருவேளை அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, அதிமுக வந்து நமக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்க, சோ வந்து அவங்க பாத்துப்பாங்க, நம்ம சைலண்டா போட்டி போட்டு ஜெயிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ் பண்றாரோ. ஏன்னா சம்பவம் நடந்து ஒரு 18 நாள் ஆச்சு, இதோட 19 நாள் ஆச்சு. இத்தனை நாளைக்குமே திரு விஜய் அவங்க கிட்ட இருந்து ஒரு நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டும் ஒரு வீடியோ இதை தவிர வேற எதுவுமே அவர் தரப்புல இருந்து ஒன்றும் வரல. அவர் மேல தப்பு இருக்கானா இருக்கு, ஆளுங்கட்சி மேல தப்பு இருக்கானா இருக்கு. ஆனா அவர் சைடு இருக்கக்கூடிய தவறுகள் பத்தி நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் என்ன தவறுகள் பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க, அதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஆனா அவர் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்று அடுத்தடுத்த கட்டங்கள் விஷயங்கள் வந்து பார்க்க போயிட்டு தானே இருக்கணும். இப்ப இன்னொரு அதிமுக திமுக கட்சியா இருந்ததுன்னா தொண்டர் படைன்னு ஒரு படை இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு பொதுச் செயலாளர் போறாரு, இல்ல திமுக தலைவர் இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் போறாரு அப்படின்னா அந்த தொண்டர் படை வந்து அவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ இந்த போலீஸ் பாதுகாப்பு எதிர்பார்க்கறத விட இந்த தொண்டர் படை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. ஆனா அந்த மாதிரி வச்சு இந்த நேரம் கரூர் போயிட்டு வந்திருக்கலாம். புசியானந்தவங்க 17 நாள் வந்து 18 நாள் வந்து தலைமறைவா இருந்தாங்க. அவர் வந்தோடனே திரு புசியானந்தவங்க தலைமையில தான் இந்த கரூர் சொல்றதுக்கு ஒரு குழு ஒண்ணு போடுறாங்க 10 பேர்.
தலைமையில புசியானந்தவங்க தலைமையில ஒரு குழு ஒன்று போடுறாங்க. சோ வந்து அப்போ திரு புசியானந்தவங்க இல்ல அப்படின்னா அந்த அரசியலே செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழுகுது, இயற்கையா எழுகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.